இந்த வாரம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி வாரம். 18ஆம் படி என்ற பெயர் வர காரணம் என்ன? பக்தி விடுகதைகள். ஸ்ரீபரணி கிரியேஷன் வழங்கும் பக்தி விடுகதைகள் பகுதி 37. 18ஆம் படி என்ற பெயர் வர காரணம் என்ன அப்படின்ற பதிலை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆன்சர்ஸை சொல்லுவோம். உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தான் தருவேன். ஸோ பார்த்து ஆன்சர்ஸை பண்ணுங்கள். 18 மந்திரவாதிகள். பதில் என்னென்னா 18 மந்திரவாதிகளால் தான் 18ஆம் படி என்ற பெயர் வர காரணம். ஓகேவா? 18 மந்திரவாதிகள் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வாரம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி வாரம். கருப்பண்ண சுவாமி அழகர் கோவில் எந்த பொறுப்பில் இருக்கிறார்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பக்தி விடுகதைகள் பகுதி 38. கருப்பண்ண சுவாமி அழகர் கோவில் எந்த பொறுப்பில் இருக்கிறார்? 10 வினாடிகளில் பதிலை சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க கருப்பண்ண சுவாமியை போற்றின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். காவல் தெய்வம். சரியான பதில் என்னென்னா காவல் தெய்வமாக தான் இருக்கின்றார். ஓகேவா? வீடியோ பார்க்குறவங்க கருப்பண்ண சுவாமியை போற்றின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வாரம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி வாரம். கருப்பண்ண சுவாமி யாரை காக்கிறார்? இந்த கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்தி விடுகதைகள் பகுதி 39. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஓம் கருப்பண்ண சுவாமியை போற்றின கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாருமே பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அழகரை தான் காக்கிறார். ஓகேவா? சரியான பதில் அழகர். வீடியோ பார்க்கணுங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போதான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வாரம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி வாரம். கருப்பண்ண சுவாமி சன்னதி கதவுகள் ஏன் தனி சிறப்பு பெற்றவை? பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்தி விடுகதைகள் பகுதி 40. கருப்பண்ண சுவாமி சன்னதியின் கதவுகள் ஏன் தனி சிறப்பு பெற்றவை? அப்படின்னா என்னன்னு பதில் யாருக்கு தெரியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போதும் மூடியவை. எப்போவுமே மூடி தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்னமோ திறப்பாங்க நான் எனக்கு தோணுச்சு. ஆனால் பதில் எப்போதும் மூடியவை தான். ஓகேவா? கரெக்டான ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி வாரம். 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் சன்னதியில் உருவத்திற்கு பதிலாக எதை வழிபடுகின்றன? பதிலை சொல்லுங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்தி விடுகதைகள் பகுதி 41. மீண்டும் கேள்வி சொல்கிறேன். 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் சன்னதியில் உருவத்திற்கு பதிலாக எதை வழிபடுகின்றார்கள்? பதில் எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ். கதவு என்பதுதான் சரியான பதில். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீபரணி கிருஷ்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வாரம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி வாரம். கருப்பண்ண சுவாமி எதற்காக புகழ் பெற்றவர் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. தெரியலையா கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்தி விடுகதைகள் பகுதி 42. கருப்பண்ண சுவாமி எதற்காக புகழ் பெற்றவார் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. 10 செகண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். சரியான பதில் என்னென்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் ப்ளீஸ். சரியான பதில் நீதி வழங்குபவர். உங்களோட கோரிக்கை ஏதாவது ஒரு நீதி வேண்டி அவரிடம் நின்றீங்கன்னா அவர் நீதி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.